ஜோதிட அன்பர்களுக்கு நமஸ்காரம். மங்கையர் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விதி, மதி, கதி, இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. விருச்சிகம். காலக்கணிதத்தின்படி விருச்சிகம் 8ஆம் இடமாக வரக்கூடியது. ஆராய்ச்சி, தேடல், ஞானம், பயம், கடினமான விஷயங்கள், தனிமை, உண்மை, ரகசியம், புரியாத புதிர்கள் போன்ற இன்னும் பல விஷயங்களுக்கு சொந்தமான இடம் இந்த விருச்சிகம். அதனால் மேக்சிமம் விருச்சிகத்தில் பிறக்கிறவங்களுக்கும் இதை போன்ற இயல்புகளும் குணாதிசயங்களும் அவங்க கூடவே அதிகமாக இருக்க செய்யுது. கோபம் இவங்களுடைய பலவீனம். ஆனால் இவர்களுடைய பலம் விடாமுயற்சியும் தேடலும் தான். பொதுவாகவே விருச்சிகம் ஆன்மீகத்திற்கு சொந்தமான இடம். ஆனால் மேம்போக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லா விஷயங்களையுமே ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தேவை. எந்த ஒரு விஷயங்களுமே நிரூபிக்கப்படலை அப்படின்னா அந்த விஷயங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பெரும்பாலும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களையே அதிகம் பார்க்க முடியும். அதாவது அவ்வளோ சீக்கிரம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்பவும் மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க அதுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதும் ரொம்பவுமே கஷ்டமான ஒன்று. அதாவது இருந்தால் முழு ஆத்திகவாதியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா முழு நாத்திகவாதியாக இருப்பாங்க. பட் எப்படி இருந்துட்டாலும் சரி அந்த விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டாக இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒன்று இவங்க தனிமையை நாடி போகணும், அப்படி இல்லைன்னா தனிமை இவங்களை தேடி வரும். இவங்களை சுற்றி ஒரு சுற்று வட்டாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருந்தாலும் அது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் பயன் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதான் நிஜம். ஊருக்காக இவங்க வேணாலும் உழைக்கலாமே தவிர ஊர் இவங்களுக்காக எதையும் செய்யாது. இந்த ஒரு காரணத்திற்காக இவங்க தான் சரி, மற்றவங்க எல்லாருமே தப்பு, இல்லைன்னா மற்றவங்க தான் சரி, இவங்க தான் தப்பு அப்படின்னு எதையும் நிர்ணயம் செஞ்சிட முடியாது. இந்த பிரச்சனைக்கு காரணமாக அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தினுடைய தேடலுக்கும் அவங்களுடைய வேகத்திற்கும் ஞானத்திற்கும் மற்றவர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் விஷயமே. எதிர்காலம் கருதி யூகத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த விருச்சிகம் ஒரு கில்லாடிகள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் சுய ஜாதகம் அவர்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் முழுமையாக நல்ல விதத்தில் கை கொடுக்கும். அப்படி சுய ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் பெரும்பாலும் தனிமையையும் எளிமையையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவாங்க. பெரும்பாலும் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு அது ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி சில காரியங்களை செய்து வாழ்ந்து வருவாங்க.
ஆனால் தனக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவில் இருக்காது. அவங்களுக்குன்னு கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஞானம், அறிவு, புரிதல், உண்மை, இவ்வளவுதான் இருக்கும். பழங்காலங்களில் ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு அறிமுகம் செய்தவர்கள், உண்மைகளை வெளி உலகத்திற்கு காண்பித்தவர்கள், இப்படி பல ரகசியங்களையும் உண்மைகளையும் மக்களுக்கு புரிய வைத்தவர்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் தான். சாதாரணமாகவே இந்த ஆராய்ச்சியாளர்கள் இல்லைன்னா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், செய்த காரியங்கள் இன்று வரைக்கும் மக்களுக்கு உபயோகமாகவே இருந்து வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனால் அந்த விஷயங்கள் பயன்படுகிற அளவுக்கு அந்த மனிதர்களுடைய பேரும் புகழும் இன்றைக்கும் அறிஞர்களால் போற்றப்பட்டு தான் இருக்கு. ஆனால் அப்படி பேர் வாங்கின அந்த மனிதர்கள் அவங்க வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் இதே மாதிரி பேரும் புகழும் அவங்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும். காரணம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வாழும்போது அவங்களுக்கு கிடைக்காத நற்பெயர்கள் அவங்க வாழ்க்கைக்கு பிறகு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் இருந்து வரும். கேட்பதற்கு இது சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருந்தாலும் சுகபோக வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக கடுப்பையை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு ஒரு விஷயங்கள் தோணலாம், செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல பேர் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையை கடந்து வந்த மனிதர்களுக்கு, அதாவது ஒரு 40-50 வயதை கடந்து வந்த மனிதர்களுக்கு இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே ஒரு பொக்கிஷமாகவே கருதி வருவாங்க. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த சந்தோஷம், பொழுதுபோக்குகள், ஆடம்பரமான விஷயங்கள், சொகுசான விஷயங்கள் இது எல்லாத்தையும் தேடி போவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலைமையை தாண்டின பிறகு அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையிலேயே இது போன்ற அற்புதமான விஷயங்கள் தானாகவே தேடி வருவது இந்த விருச்சிகத்திற்கு மட்டும்தான். மற்ற எல்லாருமே இதையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விருச்சிகத்திற்கு மட்டும் இப்படி ஒரு பொக்கிஷம் தானாகவே கிடைக்க பெறுவார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயமே நமக்கு சும்மா கிடைக்கிறது கிடையாது. அதற்கான ஒரு விலையை நாம் கொடுத்தே தீர வேண்டியதாக இருக்கு. அப்படி இந்த பிரபஞ்சம் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவத்தின் மூலமாக படிப்பினை பெற்று வாழ்க்கையின் உண்மையை காலத்திற்கு தகுந்தாற் போல மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு கொடுப்பினையை விருச்சிகத்திற்கு மட்டுமே கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால்தான் விருச்சிகத்திற்கு மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாகவே அனைத்து விஷயங்களையும் கஷ்டங்கள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருந்து வருது. ஆனால் எப்பொழுதெல்லாம் இவங்க இந்த மாதிரியான நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்களோ அதிலிருந்து காலத்திற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையின் உண்மை நிலையை இவங்க கண்டுபிடித்து விடுவார்கள். அதன்படியே மிச்ச காலங்களையும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக வாழக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிகம். இதுல குறிப்பாக 2 விஷயங்கள் விருச்சிகத்திற்கு ரொம்பவுமே நெருக்கமான ஒரு விஷயம். ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று அறிவியல். இந்த 2 விஷயங்களுக்குமே ஒரு மெல்லிய கோடு தான் வித்தியாசமாக இருக்கும். காரணம், முதல் விஷயம் மெய்ஞானம், 2வது விஷயம் விஞ்ஞானம். மொத்தத்தில் ஞானம் சார்ந்த விஷயம்தான் ரெண்டுமே. செயல்பாடுகள் தான் வித்தியாசங்கள் இருக்குமே தவிர முடிவு 2 விஷயத்திற்குமே ஒன்றுதான். ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது, இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண மனிதர்களுக்கு அவ்வளவு எளிதாக புரிவது கிடையாது. சில நேரங்களில் எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் கூட பல பேருக்கு அந்த விஷயம் சுத்தமாகவே புரியாது. இதற்கு காரணம், மற்ற அனைவருமே உலகத்தில் சுகபோக விஷயங்களை தேடி போகக்கூடிய ஆட்களாகவே இருந்து வர்றாங்க. ஆனால் விருச்சிகம் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்காக தன்னை பற்றிய தேடலையும் உண்மையை பற்றிய தேடலையும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து வர்றாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரும்பாலும் ஒற்றுப்போவது கிடையாது. இது போன்ற காரணங்களாலேயே சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் விருச்சிகத்திற்கு கிடைப்பது கிடையாது. வெளிப்படையாக அல்லது வெளி தோற்றத்திற்கு வேண்டுமானாலும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் இருப்பது போல தெரியப்படலாம். ஆனால் உண்மையிலேயே விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியானாலும் சரி, லக்னமானாலும் சரி, இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஆள் மனதில் ரகசியம், சோகம், சுமைகள், மனபாரங்கள்
இது போன்ற விஷயங்களை தாங்கி கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயங்களுமே ஒரு சைக்கிளிக் ஃபார்ம்ல தான் சுழன்றுட்டு இருக்கு. உதாரணத்திற்கு கடல்ல இருந்து ஆவியாகி நீர் மேகமாக மாறி மீண்டும் மழையாக கடலுக்கே வந்து சேருது. இதனால் அந்த கடலுக்கு என்ன பிரயோஜனம், மேகத்திற்கு என்ன பிரயோஜனம், அல்லது மலைக்கு தான் என்ன பிரயோஜனம்? அங்க அவைகளோட கடமை மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஆனால் அவைகள் சரியாக செய்யக்கூடிய தங்களின் கடமைகளால் பூமியில் மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் செழிப்படைகின்றன. இதுதான் உண்மையிலேயே விருச்சிகத்தினுடைய குணாதிசயமும் கூட. உங்களால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி இங்கே யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அதற்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல மட்டுமே கண்ணாக இருந்து வருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ரகசியத்தை தங்களுடைய 30வது வயதில் இருந்து கட்டாயமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். இவ்வளவு நேரம் பேசின விஷயத்தை வச்சு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தோன்றியிருக்கும். நம்மளால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்மளால மற்றவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலேயே அது நிஜம் கிடையாது. விருச்சிகத்தினுடைய உண்மை நோக்கமே உண்மையை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதுதான். தான் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுல விருச்சிகத்திற்கு எந்த ஒரு சுகமோ சந்தோஷமோ கிடைக்கிறது கிடையாது. மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது தான் விருச்சிகத்திற்கு பிடித்த ஒரு விஷயமே. இதனால தான் அவங்களுக்குன்னு செய்யற விஷயங்கள் இல்லைன்னா எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிரயோஜனப்படுறது கிடையாது. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு கொடுத்து வருகிறீர்களோ, மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்து வருகிறீர்களோ, அதை விட 2 மடங்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். 8ஆம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதும் ஒன்று. இந்த ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்களை உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். மனுஷனுக்கு உயிர் மட்டும் இருந்துட்டால் எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியாது. விஷயங்களை அனுபவிப்பதற்கும் உணர்வதற்கும் இந்திரியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. அந்த இந்திரியங்கள் செயல்படுவதற்காகத்தான் உயிர் என்பது இங்கு தேவைப்படுது. ஒருவேளை இந்திரியங்கள் மனிதனுக்கு செயல்படாமல் இருக்கும் பட்சத்தில் வெறும் உயிர் மட்டுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மனிதன் ஒரு ஜட பொருள் மட்டும்தான். அந்த உயிரினால அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதுவே அந்த உயிர் இந்திரியங்களுக்காக செயல்படும் பட்சத்தில் இந்திரியங்கள் மூலமாக அனுபவங்கள் என்பது உயிருக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதை வைத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை நகர்கிறது. இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணரும் ஆத்ம ஞானம் என்ற தலைப்பில் அர்ஜுனனுக்கு சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே விருச்சிகமும் அது போன்ற ஞானத்தை முழுமையாக பெறுவதற்கு தகுதியுடைய ஒரு ராசி வீடாகும். குடும்பம். விதியின் அமைப்புப்படி விருச்சிகத்திற்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே ஒரு 50-50 அப்படின்னே சொல்லலாம். அதாவது குடும்ப சூழலில் அவங்களுக்கு எப்பவுமே பாசமும் இருக்கும், பகையும் இருக்கும். பெரும்பாலும் ஏட்டிக்கு போட்டியான குடும்ப அமைப்பு தான் விருச்சிகத்திற்கு உருவாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களோ எதிர்கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருந்து வருவார்கள். அதே நேரம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய குணாதிசயம் என்பது கொஞ்சம் போற்றத்தக்க வகையிலேயே இருந்து வருவார்கள். பெரும்பாலும் நல்ல குணமுடைய மனிதர்கள் தான் விருச்சிகத்தினுடைய குடும்ப அமைப்புல இருந்து வருவாங்க. சத்தியம், உண்மை, நேர்மை, நியாயம், பக்குவம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க. இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் நிறைய பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருந்து வருவாங்க. விருச்சிகத்தினுடைய குடும்ப அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் எங்கேயாவது தொலைதூரம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். அதே நேரம் விருச்சிகத்தினுடைய குடும்ப அமைப்பு மற்றவர்களுடைய குடும்ப அமைப்பை காட்டிலும் வித்தியாசமாகவே இருந்து வருவார்கள். அதாவது இவங்களுடைய குடும்பம் மற்றவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியோ அல்லது விலகியோ இருந்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்களால புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றவங்களுக்கும் பெருசா ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம்.
விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது இவங்களுடைய உலகமாகவே இருக்கும். ஆனால் பொது வாழ்க்கையில அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்து வரும். ஆனா இங்க சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இந்த விருச்சிகம் ஒரு சிறப்பான நிலையை எட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு அந்த விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைக்க முடியாது. அதற்கு காரணமாக இருந்து வருவது 8ஆம் இடம்தான். மற்றவர்களுக்கு புரியாத புதிராக இருப்பதனால் பெரும்பாலும் ஒதுங்கியே இருந்து வருவாங்க. பெற்றோர்கள் விதியின் அமைப்புப்படி அப்பாவினுடைய ஸ்தானம் விருச்சிகத்திற்கு ஒரு சுமாரான ஸ்தானத்திலேயே இருந்து வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் என்பது அடிக்கடி உருவாகி மறையும். பெரும்பாலும் விருச்சிகத்தினுடைய தந்தைக்கு பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது வரக்கூடும். இவர்களை காட்டிலும் அவருடைய தந்தை கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே ஸ்போர்ட்டிவாக இருந்து வருவாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கும் தன்மை அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். பெரும்பாலும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லேயே உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பிரச்சனைகள் என்பது அதிகமாக உருவாகும். விருச்சிகத்தினுடைய தந்தையினுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கும். ஒரு நிலையான அமைப்பில் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்காது. தொடர்ந்து சில காலங்களுக்கு கஷ்டங்களையே அனுபவிச்சு வருவாங்க. அதன் பிறகு தொடர்ந்து சில காலங்களுக்கு நல்ல விஷயங்களை அனுஷ்டிச்சு வருவாங்க. இப்படி மாறி மாறி அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். விருச்சிகத்தின் அவர்களின் அப்பாவின் உறவு முறைகள் கூட இப்படித்தான் இருந்து வரும். எப்பவுமே ஒரு நிலையான நிலையில இருக்காது. கொஞ்ச நாள் அவங்க கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட கடுப்பை பார்த்தே தீரணும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக அப்பா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்து வரும். வாழ்க்கையில் அப்பாவிற்கு கொஞ்சம் கூடுதலாக மரியாதை கொடுப்பது, இல்லைன்னா அப்பா விஷயங்களுக்காக இவர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுப்பது, அவருக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யறது, இப்படி அப்பாவிற்குன்னு ஸ்பெஷலான சில பொசிஷன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒதுக்கி வைப்பாங்க. ஆனாலும் பெரும்பாலும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவின் உறவு முறை அல்லது செயல்பாடுகள் என்பது பெரிய அளவில் சூட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் தானாகவே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளோ குளறுபடிகளோ மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்படி இல்லாமல் தந்தையின் மூலமாக சுமூகமான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் அவரை பிரிந்திருக்கும்படியான சூழல்களோ அல்லது அவர்களுக்கோ உங்களுக்கோ மருத்துவ விரயம் போன்ற விஷயங்களோ ஏற்பட்டு மனதையும் குடும்பத்தையும் சஞ்சலப்படுத்தி வரும். சுருக்கமாக சொல்லணும்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்திற்கு மேலே நீங்களாகவே தந்தையை விட்டு விலகி இருக்கணும். அப்படி இல்லைன்னா காலமே விலக வைத்து விடும். அதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு எதையும் ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. சில நேரங்களில் அந்த மாதிரியான காரணங்கள் சில்லியாக கூட இருக்கலாம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திற்கு ஒரு இனம் புரியாத பாசம் இல்லைன்னா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருந்தே தீரும். மன ரீதியாக அவங்களுடைய அம்மா கிட்ட எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா ஒரு வசீகர தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் உங்கள் அம்மாவின் மூலமாக ஏமாற்றங்களையோ மன கஷ்டங்களையோ வாழ்க்கை கஷ்டங்களையோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதன் பின்பு வெகு சீக்கிரத்திலேயே உங்கள் அம்மாவிடம் இயல்பாக பேசி பழக ஆரம்பித்து விடுவீங்க. ஆரம்பத்திலே விருச்சிகத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விஷயம்தான் விருச்சிகம் என்பது மிகுந்த கோபக்காரர்கள். அவ்வளவு சீக்கிரம் எளிதாக யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இவர்களுடைய அம்மாவின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. இவங்க தானாக தப்பு செஞ்சிட்டாலும் சரி, இல்லைன்னா அவங்களுடைய அம்மா இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் மோசமாகவோ கஷ்டமாகவோ இருந்துட்டாலும் சரி, அதை சில காலங்களிலேயே மறந்துட்டு மீண்டும் இயல்பாக பழகக்கூடியவர்கள் இந்த விருச்சிகம். ரொம்ப ஈஸியாக இவங்களுடைய வாழ்க்கையில் மன்னிக்கிறதும் சரி மறக்கிறதும் சரி இவங்களுடைய அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான். ஆனால் விதியின் அமைப்புப்படி அம்மாவினுடைய உறவு அப்படிங்கிறது எப்போவுமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்து வரும். சாதாரணமாக ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னாலே அதில் முக்கால்வாசி அவங்க மாற்று கருத்துக்களும் எதிர்கருத்துக்களுமே சொல்லி வருவாங்க. வாழ்க்கையில் விருச்சிகத்திற்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இவங்களுடைய அம்மாவிற்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு என்பது இருக்கும். சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சரி லக்னக்காரர்களுக்கும் சரி அம்மாவை சில காலம் பிரிந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் என்பது உருவாகும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் அம்மாவிற்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் என்பது தொடர்ந்தோ அல்லது விட்டு விட்டோ நீடித்து இருக்கும். அதாவது ஒன்று அப்பப்போ சின்ன சின்ன பிரிவுகள், அப்படி இல்லைன்னா அவங்க மூலமாக மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உடன்பிறப்புகள். விதியின் அமைப்புப்படி உடன்பிறப்புகளுடைய அமைப்பு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான நிலையிலேயே இருந்து வரும். குணத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்துப்போவதை பார்க்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாகவும் தீவிரமாகவும் வேலைகளில் முனைப்போடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய உடன்பிறப்புகளும் அவங்களுடைய சொந்த வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்து வருவாங்க. அதே போல கோபதாபங்களுக்கும் வீராப்புகளுக்கும் உங்களுக்கு சற்றும் சளைச்சவர்கள் அல்ல உங்களுடைய உடன்பிறப்புகள். பெரும்பாலும் விருச்சிகத்தினுடைய உடன்பிறப்புகள் வகையில் ஈகோ அப்படிங்கிறது நார்மலாகவே உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேலே நீயா நானா அப்படிங்கிற பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்குள்ள ஏற்பட்டு மறையும். ஆனாலும் விருச்சிகத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் இந்த ஈகோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மேக்சிமம் உடன்பிறப்புகளை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய உடன்பிறப்புகளும் இதற்கு சளைச்சவர்கள் அல்ல அப்படின்னே சொல்லலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்கள், பாசங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் நிச்சயமாக இருந்தே தீரும். விருச்சிகம் எந்த அளவுக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை காட்டிலும் அவங்களுடைய உடன்பிறப்புகள் மிகுந்த பிடிவாதக்காரர்களாகவே இருந்து வருவாங்க. இது இவங்களுக்கு நிறைய எரிச்சலையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும். அதுவும் இளைய உடன்பிறப்புகள் வகையில் இந்த பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். ரொம்பவுமே டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. ஈகோ அவங்க கிட்ட அதிகமாகவே எதிர்பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட அதிகமாக பார்க்க முடியும். அதே நேரம் விருச்சிகத்திற்கு இளைய உடன்பிறப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் சில காலம் நீங்கள் பிரிந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இளைய உடன்பிறப்புகள் வகையில் வழக்கம் போல வீண் விரயங்கள், செலவுகள், அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் பெரும்பாலும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இளைய உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு வயது ஆக ஆக பிரிவுகளைத்தான் அதிகம் பார்க்க வேண்டியது இருந்து வருது. தவிர நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் மூலமாக நிறைய சங்கடங்களையோ அல்லது கம்பேரிசன்ஸையோ பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது உங்களையும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளையும் கம்பேர் பண்ணியே உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் உண்டாக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும். மூத்த உடன்பிறப்பை பொறுத்த வரைக்கும் மிகுந்த புத்திசாலிகள், தந்திரசாலிகள், குறிப்பறிந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே கிளியராக தெரியும். எல்லா விஷயங்கள்லையுமே நேர கால சூழ்நிலைகளை அறிந்து கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடியதில் மிகவும் கச்சிதமான நபர்களாக இருப்பாங்க. சில காலகட்டங்களில் அவங்களுடைய புத்தி கூர்மையை வைத்து தான் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளையும் எப்படியோ தாக்கு பிடிச்சி ஓட்டிட்டு வருவீங்க. ஆனால் நிறைய விருச்சிகத்திற்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வரும். ஏன்னால் என்னைக்குமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாயிடும். அப்படித்தான் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் வகைகளையும் அவங்களுடைய ஓவர் ஸ்மார்ட்னஸ், ஓவர் பிரில்லியன்ட், ஓவர் கான்ஃபிடென்ட், இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது சில விஷயங்களை தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. அதனாலேயே உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களுக்கும் சரி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிடும். ஆனால் என்னதான் இருந்துட்டாலும் சரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத காரியமாகவே இருந்து வரும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான். மற்றபடி யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவ்வளோ சீக்கிரம் சட்டம் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய போக்கிலேயே அவங்கள விட்டு பிடிப்பு தான் விருச்சிகத்திற்கு சில சுமூகமான விஷயங்களை அமைத்து கொடுக்கும். வாழ்க்கை துணை. விதியின் அமைப்புப்படி விருச்சிகத்திற்கு கணவன் மனைவி உறவு முறையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சகாயமான ஸ்தானத்தில் இல்லை அப்படிங்கிறதான் நிஜம். காரணம் என்னென்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டான நபர்கள் தான் வாழ்க்கை துணையாக அமையறாங்க. இந்த விஷயம் எல்லா ராசி லக்னத்துக்கும் முழுமையாக பொருந்தும். ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இன்னும் கூடுதலாகவே செயல்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நார்மலாகவே விருச்சிகம் அப்படிங்கிறது பாசத்திற்கு இயங்கக்கூடியவர்களாக இருந்து வருவாங்க.
ஆனால் விருச்சிகத்திற்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால பாசத்தை வெளிக்காட்ட முடியாத, இல்லைன்னா வெளிக்காட்ட தெரியாத நபர்களாக இருந்து வருவாங்க. இதே விஷயத்தை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை எவ்வளவுதான் உங்ககிட்ட பாசமாகவும் நட்பாகவும் நடந்துட்டாலும் ஒன்றும் உங்களுக்கு அது புரியாது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது பத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட இருந்து ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிறதான் விஷயமே. அதனால தான் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்னமானாலும் சரி, ராசி ஆனாலும் சரி, வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் வைக்காதீங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு வராங்க. வாழ்க்கை துணையோட குண அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அதாவது தோற்றத்திற்கு 2 பேருனுடைய குணாதிசயங்களுமே ஒரே மாதிரி இருப்பது போல தெரிந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகளை 2 பேருமே கம்ப்ளீட்டாக வேற வேற மாதிரி தான் இருந்து வருவாங்க. நீங்கள் உங்களுடைய காரியங்களை தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது நமக்கு எப்படி இருக்கும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்போவுமே அவங்களுடைய செட்டில்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கு போடுபவர்களாகவே இருந்து வருவாங்க. இது போன்ற காரணங்களாலேயே மேக்சிமம் விருச்சிகத்திற்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பெருசாக செட் ஆகிறது இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே சலிப்புகள், வெறுப்புகள் அப்படிங்கிறது உருவாயிடுது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விருச்சிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். ஏன்னால் 8ஆம் பாவம் அப்படிங்கிறதே மிகுந்த ரகசியம் மிகுந்த ஒரு இடம். ஸோ அவங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவுமே முடியாத ஒரு காரியம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதே பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே இருக்கணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க கட்டாயமாக தள்ளப்படுறாங்க. ஆனால் விதி அமைப்பு புரிஞ்சுக்க முடியாமல் தடுக்குது. பெரும்பாலும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம், முடிந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி தான் இருந்திருக்கு, இதனால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. வரும் முன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் கூட இடமே இல்லை. இப்போ இதே மாதிரி பிரச்சனை தான் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாகவும் தொடர்ந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் புரியாத புதிர்கள் அப்படிங்கிறது சில நேரங்களுக்கு மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கை முழுக்க அந்த புரியாத புதிர் இருந்துக்கிட்டே இருக்குன்னா தலைவலியும் டென்ஷனும் தான் உருவாகும், மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்கும். அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒன்று. ஒருவேளை நீங்கள் உங்களை பற்றி புரிய வைப்பதற்கு தவறிட்டீங்க அப்படின்னா விளைவுகள் பெரும்பாலும் மோசமாகவே இருக்கும். இங்கே தவறுகளோ இல்லைன்னா பிரச்சனைகளோ யார் மேலே அப்படிங்கிற விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட நடக்கிற விஷயங்களை அன்னன்னைக்கு மறந்துட்டு ஒன்றாக இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்து வருவது வாழ்க்கை துணையின் வழியில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு வரக்கூடிய இல்லைன்னா வந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தேடிக்கிட்டு இல்லை காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு என்றைக்குமே எல்லையே இருக்காது. அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் அதை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். விதியின் அமைப்புப்படி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய அமைப்பு ஒரு விரயஸ்தானத்தையே அதிகமாக ஏற்படுத்துது. இப்போ விரயம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மன ரீதியான விரயங்கள், பொருள் ரீதியான விரயங்கள், மனிதர்கள் ரீதியான விரயங்களும் இதில் அடங்கும். அதனால தான் வாழ்க்கை துணையின் வழியாக விருச்சிகத்திற்கு மன கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது. தவிர இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணையின் வழியாக வீண் விரயங்கள், அதாவது பொருள் விரயங்கள், தொடர்ந்து அவங்க மூலமாக ஏதோ ஒரு செலவுகள் இல்லைன்னா மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக ஏற்படுது. அதுவும் இல்லைன்னா மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய விரயங்கள் மொத்தமாகவே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அமைப்பு அப்படிங்கிறதே தேர்ந்தெடுக்கப்படும். குழந்தைகள் விதியின் அமைப்புப்படி விருச்சிகத்திற்கு குழந்தைகளுடைய ஸ்தானம் ஒரு நல்ல அனுகூலமான யோகஸ்தானத்திலேயே இருந்து வருது. இந்த உலகத்திலேயே விருச்சிகத்திற்கு அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது குழந்தைகள் மூலமாகவே கிடைக்கப்படுது. உண்மையிலேயே குழந்தைகளுடைய வளர்ப்புலையும் விருச்சிகம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே இவங்க பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட புரிதல்கள், நல்லது கெட்டதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இவங்களுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும், எப்படி வாழ்க்கையை அமைத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்து வளர்ப்பதற்கு உதவியாக இருந்து வருது. இதனாலேயே விருச்சிகத்தினுடைய குழந்தைகள் பெரும்பாலும் நியாயமான விஷயங்களை வாழ்க்கையில் பெற்று ஒரு நல்ல நிலைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறாங்க.
இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது விருச்சிகத்தினுடைய குழந்தைகள் நல்லபடியாக இருப்பதற்கு காரணமாக இவங்களும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக இருந்தே தீருவாங்க. சுய ஜாதகத்தில் குழந்தைகளுடைய ஸ்தானம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் பூரணமாக்கப்பட்டு வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் குழந்தைகள் வழியாக நிறைய சுகங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய விருச்சிகத்திற்கு உண்டு. அதுவே சுய ஜாதகத்தில் குழந்தைகளுடைய நிலை சரியில்லாத பட்சத்தில் இவங்க மூலமாக குழந்தைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு யோகஸ்தானத்தில் குழந்தைகளுடைய அமைப்பு இருந்தும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற ஒரே விஷயம்தான், விருச்சிகம் அப்படின்னாலே குழப்பம், புரியாத புதிர். நீங்களாக முன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் மற்றவங்களால நிச்சயமாக புரிஞ்சுக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஆனால் விருச்சிகம் பெரும்பாலும் அப்படி சொல்வது இல்லை. இப்படி இல்லைன்னா சொல்வதற்கு விருப்பப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னா, சுய மரியாதை அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்பவுமே அதிகம். எல்லா விஷயங்களையுமே ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது தெரியறதில்லை, இல்லைன்னா புரியறதில்லை அப்படிங்கிறதான் பிரச்சனையே. அதனால தான் வாண்டடாக நீங்களாக போய் சொன்னால் ஒழிய, தெரியப்படுத்தினால் ஒழிய மற்றவர்களுக்கு உங்களை பற்றின விஷயம் தெரியாது, புரியாது. நார்மலாகவே சாதாரண மனிதர்கள் தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயங்களையும் மூக்க நுழைச்சி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. 3ஆவது தடவை வரலையா அப்பவும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சாதாரண மனிதர்களால் அவ்வளவுதான் முடியும். இது அவர்களுடைய தப்பும் கிடையாது. இதுக்கு மற்றவங்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய நிலைமைகளில் நீங்கள் இருந்தாலும் அதை தான் செய்வீங்க. ஏன்னா விருச்சிகத்திற்கு எப்படி சில கடமைகள் அவர்களுக்குன்னு இருக்கோ, அதை எப்படி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விஷயங்களை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இங்கே யாரையுமே தப்பு சொல்லியோ குறை சொல்லியோ பிரயோஜனமே கிடையாது. இந்த ஒரு காரணங்களால் தான் மேக்சிமம் விருச்சிகத்திற்கு பல விஷயங்கள் மற்றவர்களோட ஒத்து போகிறதே இல்லை. இதே மாதிரி விஷயங்கள் தான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் பெரும்பாலும் நடந்து வருது. ஆனால் விருச்சிகத்திற்கு குழந்தைகளுடைய அமைப்பு ஒரு சரியான நிலையில் இருக்கிறதுனால அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும் சரி, மனதளவில் நீங்கள் அவர்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. அவங்களாவது நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதை திருப்திப்படுத்தும். உடல்நலம். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திற்கு மேக்சிமம் கால் பகுதிகள், நெஞ்சு பகுதிகள் மற்றும் தலைப்பகுதிகளில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான இடங்களில் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. தவிர வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிகப்படியான மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் விருச்சிகத்திற்கு விரயங்கள் தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ விரயங்கள் சொல்லும்போது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், பொருள் மட்டும் கிடையாது, பணம் மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் மனிதர்கள் ரீதியாகவும் அது இருந்தே தீரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா அது திரும்ப உங்களுக்கு செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை எந்த ஒரு மனிதர்களையும் விரயமாக்காமல் இருப்பது தான் விருச்சிகத்திற்கு நல்லது. தவிர அம்மா வழியிலும் சொத்து சுகங்கள் வகையிலும் படிப்பு விஷயங்களையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் தாத்தா பாட்டி வகையிலையும் தலைமை பதவி போன்ற விஷயங்களையும் விருச்சிகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் தேவையில்லாத தலையீடுகளும் உருவாகி மறையும். தவிர உறவினர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பார்க்க வேண்டியது வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருப்பதே நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். விதிநமைப்புப்படி விருச்சிகத்திற்கு நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் ஒரு நல்ல நிலையிலேயே ஸ்தானங்கள் என்பது இருந்து வருது. பெரும்பாலும் விருச்சிகத்திற்கு உறவினர்கள் மேலே பாசம் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க உறவினர்கள் மேலே இருக்கும். எப்போதுமே உறவினர்கள் மத்தியில் ஒரு தனித்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் சிரிச்ச முகத்துடனும் இருக்க வேண்டும் என்று பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க.
ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்திற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பது போல அல்லது நடப்பது போல தெரிந்தாலும் உண்மையிலே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் வகையிலேயே அதிகமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் சந்திச்சு வருவாங்க. பெரும்பாலும் உறவினர்களை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது விருச்சிகத்திற்கு ஒரு முடியாத காரியம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சுட்டாலும் சரி, உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது என்றைக்குமே விருச்சிகத்திற்கு முடியாது. ஆனால் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. என்றைக்குமே உறவினர்கள் வகையில் ஒரு டீசெண்டான அப்ரோச் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தான், போட்டி பொறாமைகள் அப்படின்னு வரும்பொழுது என்றைக்குமே உறவினர்கள் சுத்தமாக அவங்களுக்கு செட் ஆகாது. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குணத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். உங்களுடைய குணநலன்கள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குதோ அதற்கு ஒத்த மாதிரியான நண்பர்களே உங்களுக்கு பெரும்பாலும் அமையக்கூடுவார்கள். சுய ஜாதகத்தில் நண்பர்களுடைய அமைப்பு ஒரு நல்ல முறையில் இருக்கும் பட்சத்தில் விருச்சிகத்திற்கு நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகளும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப்பெறுவார்கள். அதுவே சரியில்லாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட போக்குவரத்து நல்லா இருக்கும், மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே சுமாராக போயிட்டு இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்படியே பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னாலும் ஒன்று டீசெண்டாக அவங்களே விலகிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விலகிடுவீங்க. பெரும்பாலும் விருச்சிகத்திற்கு நண்பர்களுடைய உறவு முறையை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய முயற்சிகள் தான் இருக்குது. அதாவது கண்டினியூஸாக அவங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். போக்குவரத்துகள் வரவு செலவுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விரிசல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அவரை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறதும் ஹாய் பாய் அப்படிங்கிறதோடு நின்றும். அதனால் விருச்சிகத்திற்கு நட்பு வட்டாரம் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா அவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குணத்திற்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டியாகவும் ஈகோவை காட்டக்கூடியவர்களாகவும் இருந்து வருவாங்க. இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதும் உண்டு. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தவிர்ப்பது தான் நல்லது. தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி விருச்சிகத்திற்கு தொழில் மற்றும் வேலை ஸ்தானம் ஒரு சுமூகமான ஸ்தானத்திலே இருக்கிறதுனால சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிகத்திற்கு தானாகவே ஏற்பட்டுருது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விருச்சிகத்திற்கு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம். அதனால் தேடல், ஞானம் போன்ற விஷயங்களில் தொழில் மற்றும் வேலைகள் விருச்சிகத்திற்கு தானாகவே அமைந்து விடுது. பெரும்பாலும் சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய தன்மை விருச்சிகத்திற்கு அதிகமாக உண்டு. இதனாலேயே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களும் சுய தொழிலை செய்வதற்கு முன்வரக்கூடியவங்களாக இருக்காங்க. பெரும்பாலும் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் என்பது கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் இந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வரும். இதனாலேயே விருச்சிகத்திற்கு தலைமை பண்புகள் கொண்ட தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் தானாகவே அமைந்து விடுது. இதனாலேயே நிறைய பேர் ஒரு கூட்டத்திற்கோ அல்லது ஒரு சமூகத்திற்கோ தலைமையாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உருவாகி இருக்கும். பெரும்பாலும் விருச்சிகத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல்ஸ், ஆன்மீகம், மருத்துவம், அறுவை சிகிச்சை, பாதுகாப்பு துறை, தொழில் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், உணவு மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆராய்ச்சி கூடங்கள், கெமிக்கல்ஸ், ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இன்னும் இது போல பல விஷயங்கள் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் விருச்சிகத்திற்கு சிறப்பை கொடுக்கும். ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான். என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க.
ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.